Hi fam, welcome to Prabha Surya Vlogs. நிறைய பேர் அக்கா நீங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க, அதுக்கப்புறம் டப்பிங் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ இந்த விளாக் உங்களுக்காகவே நான் கவர் பண்ண போறேன். இந்த விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி, எனக்கு ஒன்று கதிர்க்கு ஒன்று. நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஜுவல் வந்து முழுகிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் கால் வந்துருச்சு. அவங்க அப்பாட்டு தாறுமாறா வந்து திட்டு வாங்கினேன். கதிர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாரமே கால் பண்ணி அவனை என்ன சர்டிபிகேட்டா மார்க் ஷீட்டு கான்டாக்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. தலைவன் அசால்ட்டா விட்டுட்டான். இப்ப பிஜி படிக்கும்போது கேட்டாங்க, இன்னைக்கு வந்து அதாவது கொண்டு வந்து கொடுத்தாதான் காலேஜ்குள்ளே விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவனும் அட்டி வாங்கிட்டான் தாறுமாறா. அதனால 2 பேரும் இன்னைக்கு அந்த வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அது இல்லாம இன்னொரு vlog ஒரு வேலை இருக்கு, மெயினான முக்கியமான வேலை. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு போட்டோ எடுத்தா அழகா நிக்கணும், புரிஞ்சுதா? எப்படி நிக்கணும்? அப்படி கொடுக்கணும். சொல்லு, அப்படியே ஓடிடு 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 ஓடிடு. செம்ம கியூட்டா இருக்க போட்டு இந்த ட்ரெஸ்ல. உங்க மாமா மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ. வெளியில போறோம் லேட்டு, உனக்கு என்னடி லேட்டு? எல்லாரும் லேட்டு தான். தலைவன் லேட்டு. யாருக்கு? அப்புறம் இப்பவே வந்து எங்க கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓ, வீட்டுல தனியா இருந்தீங்கன்னா பயந்து காக்கா பிடிச்சிட்டு போயிரும் பாருங்க உங்களை. புலியே வந்தாலும் தூக்க முடியாது. சொல்லுங்க. சக்சஸா வந்து 8:45 வர வேண்டிய நாங்க 8:44 வந்துட்டோம். என்னடா அடுத்து பேங்க் போறோம். போலாம். அங்க மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சீங்கன்னா பரவாயில்ல. இல்லடா இப்ப போக முடியாது. பேங்க் அதுலதானே இருக்கும். பேங்க் டைமிங் 10 மணி. சரி, அப்ப காலேஜ் போயிடலாம். சரி போலாம். The shadows creep. எந்த இடம் இதுன்னு தெரியுமா? ஏரியாவே மாறிடுச்சு. கிட்டவா எப்படி இருக்கு? ஏரியாவே மாறிடுச்சு தெரியுமா? இப்படி இருக்கவே இருக்காது. இங்க இருந்து நம்ம வீட்டுல இருந்து இங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்குள்ள ட்ரௌசர் கல்றது முடியல. பயங்கர டிராபிக். இப்போதான் தெரியுது கதிர, நீயும் உங்க அண்ணாலாம் ஏன் லேட்டாக வரீங்கன்னு. சரி, இப்போ என்னன்னா அடுத்த மிஷன் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வர தெரியாது. நான் ஏன் இப்போ எங்கள் அம்மாவை பார்க்க வரேன் தானே கேட்குறீங்க? அதிசயமா? எங்கள் அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட 1 வீக் இருக்கும். 4 நாள் எங்கள் அம்மா வந்து மேல்மருத்தூர் போயிட்டாங்க. மேல்மருத்தூர் கேட்டால் ஆடி போகிறதுக்கு வந்து கூழ் எடுக்கணுமா, அதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. போனால் நான் எவ்வளோ பாசமாக போகிறேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எங்கடி என் பேத்தி அப்படின்னு தான் தேடுவாங்க. வாங்க பார்க்கலாம் வாங்க. போராளி பார்த்துட்டு சர்ப்ரைஸா வரலான்னு பார்த்தா அதுக்கு நீ என்னை பார்த்துட்டேன். அபி போயிட்டுங்களா? போடா என் பிள்ளைங்க போடா. சூர்யாஸ்ரீ தம்பிதான் சொன்னானே இன்னைக்கு நீ வந்து அப்படியே அவங்க சின்னாவுக்கு போய் உள்ள வர சொன்னா அப்படின்னு சொன்னா காலையில் கோவில. சரி பார்க்குறேன் அப்படின்னு டைம் இருக்குன்னா நீங்க என்னன்னு பார்க்குறேன். சரி நீங்க அம்மா வெளியே வர சொல்லிடுடி, நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து கூப்பிட்டுக்கிறேன், ஷட்டில் விளையாட்டு பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. நீ நல்லா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கே பிளான் போட்டான். நானும் தம்பி 2 அடி ஓ மருமாங்க உடனே நகை மொழின்னு சொன்னேன். அங்கே போகுது ஈவினிங்ஸ் முழுக்க போகுது. பையன் கலந்துச்சு இந்த சட்டி தலையெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் எந்த ஏரியாங்க சார்? இந்த வீடு கன்னடா சேனல் அடுத்தது இருந்தாங்க. சரி சரி போப்போம். நான் சும்மா அம்மா அவன் அதான் அந்த சட்டித்தலையம் காலேஜுக்கு தான் நான் போறேன். என்னாச்சு? இல்லையா மார்க் ஷீட் வாங்கம்மா வந்துச்சான். வானா வரல வெள்ளிக்கிழமை.
கொடுக்கும்போது போனோமா இல்ல நீ சொல்லு. இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பழைய காலேஜா? போயிட்டு வெயிட் பண்ண மட்டும் வெய்யே உன்னை வச்சு செய்யணும். போன உடனே கையெழுத்து போட்டு அதான பார்த்தேன்னா எங்க அம்மா லேட்டா கேக்குது. அனுப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவளுக்கு கேட்டுங்க சொல்லிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல. சரி போயிட்டாங்க போங்க. இல்லைன்னா என் புள்ள போறாளே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு வர நான் வெளியே பார்த்துட்டே நான் பேச வந்து திரும்பி பார்க்கும் பொழுது எப்பவுமே பாப்பா யார் போனாலும் நீங்க பேப்பர் பாத்துட்டேன். ஆனா கத்திக்கு போறீங்க, அப்புறம் என்ன பண்றது? எங்க அம்மால கொஞ்சமா எனக்கு இருக்கணும்ல. அண்ணே என் காலேஜ் எப்படி இருக்கு? இந்த படிச்சு எப்படி எத்த சொல்றதுக்கு பாத்தீங்களா? ஆனா என்ன எங்களுக்கு ஹைட்லாம் இல்ல. இந்த காலேஜுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நான் தானே வச்சுக்கிறேன். ஹைட் இல்லையா அவன் ஹைட்டு. சின்ன காலேஜ்ன்றாங்க. இதான் வந்து இந்த சட்டத்தலைய வந்து யூஜி முடிச்சான். யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு வந்து தலைமை பிஎஸ்சி போயிட்டான். அது யூஜியே போட வேணான்னு இருந்தேன். பிஜி போட வச்சிட்டீங்க. நீங்க தான் என்ன போட வச்சிட்டீங்க பிஜி. பிஜி போட்டது ஒரு குத்தமா? ஆமா, நான் வேலைக்கு போலான்னு இருந்தேன். எதுக்கு பிஜிலாம் படிச்சுட்டு? சரி இப்ப அங்க போறாங்கல்ல அந்த மேம கூப்பிட்டு நான் கேக்குறேன். அது மேமே இல்ல, அது யாருன்னே தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? நான் கூப்பிட்டு கேக்குறேன். சரியா? என்ன கேக்குறேன்னா இந்த மாதிரி நான் பிஜி பண்ண மாட்டேன்னு சொல்றான். வேலைக்கு போறது ஓகேவா பிஜி போறது ஓகேன்னு கேக்குறேன். அவங்க மண்டை கிடுவாங்க. காசு வேணும்ல உங்களுக்கு. சம்பி பிஜி போடுப்பா, அதாம பெனிஃபிட் அதிகம் அப்படிம்பாங்க. உருட்டுங்க. அப்படிதான் போகணும். ராமகிருஷ்ணா வந்து அப்படிதான் போகணும். வழியில எதிர்பார்க்க கூடாது. எங்க சந்து இருக்கோ அங்க பூந்துக்கணும். ரேஷன் கடையில் எப்படி நம்ம எங்க சந்து இருக்கோ அங்க பூந்துக்கிறோம், அந்த மாதிரி நம்ம வந்து எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்க வந்துடணும். எப்படி முன்னாடி போர்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்ளிகேஷன் எழுத தெரியுதா? நீ எல்லாம் பிஎஸ்சி படிச்சு பின்ன நான் தான் எழுதிட்டு இருக்கேன். இதை நீ எழுதிட்டு இருக்க. இது மந்த் தான் கேட்டேன். என்ன மாசம் ஜாயின் பண்ணன்னு தெரியலன்னு. டேட் ஆஃப் மந்த் பாரு, அங்க பாரு டேட் ஆஃப் பர்த் பாரு. மந்த் அதான் இல்ல 05/25 05 டேஷ் எதுக்கு? அந்த டேஷ்ல நான் ஃபில் பண்ணட்டுமா? நான் டேஷா ஃபில் பண்ணட்டுமா? நீயே பாரு எழுதிட்டோம். யோசிச்சுட்டு இருக்க, எழுதி தொலை. ஆர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் தமிழ் தெரியுமா? மேஜர் தமிழ் தெரியுமா உருப்படியா? நல்லா தெரியும். தமிழ்லாம் சூப்பரா தெரியும். இங்கிலீஷ் தான் தெரியாதுல்ல? இங்கிலீஷ் தான் கொஞ்சம் தெரியாது. தெரியும் கொஞ்சம் தெரியாதுல்ல, அதுக்கு பேரு சுத்தமாவே தெரியாது. இங்கிலீஷ் தான் நல்லாவே தெரியும். பேசிட்டா இங்கிலீஷ்ல வாட்டி சொன்னேன். இந்த பாதாம் மில்க் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் இங்கே ஷாக்கும் செம்மையாக அல்டிமேட்டாக ஊற்றி தருவாங்க. ஏதோ கதிரோட காலேஜ் வந்த புண்ணியத்தில் குடிச்சிட்டேன். வரா நன்றி. எப்படியோ காலேஜில் மிஷன் கம்ப்ளீட்டட்ல ஒரு வழியாக வாங்கிட்டேன். அப்படியே தூங்குது. அது இனிமேல் வீட்லயே அப்படிதான் தூங்கும். அதாவது என்ன மாதிரி ஹெல்த்தியாக குடிக்கணும். பாதாம் மில்க்கு ஹெல்தி தெரியுமா? கிழங்கு அப்படி அப்படி சாப்பிடணும், அப்படி குடிக்கணும். அதை இது டீ ஹெல்த்தியாடா உனக்கு? டீ வந்து பிளாக் டீல குடிச்சா ஹெல்த்தி. நார்மல் டீ ஒரு நாளைக்கு 2 குடிக்கலாம். நீ எவ்வளோ குடிப்ப? யாரு நீ சொல்லு. ஒரு நாளைக்கு 4 டீ அடிப்பான். வாய் பேசாம நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 4 டீ அடிப்பான். உண்மையா இல்லைன்னு சொல்லு. இல்லையே இல்லையா? பத்ததுக்கு ஸ்வீட் வேற. இதை சாப்பிட்றான், அதை குடிக்கலாம். டயட்ல இருக்குன்னு சொன்னீங்க, இதே நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. பொய். நான் வாங்கினது என்னன்னா, நான் வந்து இந்த பாருங்க கிழங்கும் பாதாம் பாலும் வாங்கினேன் வித்தவுட் சுகரில். அதை வித்தவுட் சுகர் போடாமல் இருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சட்டிகளையும் பொய் சொல்கிறான் நண்பரே. பொய் சொல்கிறான். கையை வச்சா கையை வெட்டுவேன். கண்டிப்பாக கையை வச்சா கையை வெட்டுவேன். அடுத்து எங்க நீ போகிறோம்? ஃபஸ்ட்டு போய் சாணுவை விட்டோம். அடுத்து அம்மாவுக்கே சொல்லாமல் வந்து அம்மாவை பார்த்தோம். அடுத்து இப்போ நான் அடி வாங்கினேன். இப்போ அடுத்து நீங்கள் எங்கே அடி வாங்க போகிறீங்க? போகணுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படி நான் கரெக்டாக சொன்ன டைமுக்கு முடிச்சுனா 11:30க்குள்ள? 11:30 அவ்வளோதான். போகலாம். எடுங்க, வண்டி எடுங்க. ஹெல்மெட் வேணுமா? சார் அடிச்சிருவாரு அவரு. கேட்டேன்னு சொல்ல சொன்னாரு நீ உங்களை. வேணும் சார். அப்படியா?
கன்ஃபார்ம் எப்படி சொல்லாம இருப்பேன் பாருங்க. Concrete dreams where the neon glows. அண்ணி ஒரு வேலையை பேங்க் வேலையை முடிச்சிட்டிங்க. 1 மணி நேரம் இருக்குமா? ஆமா, பின்ன 11:30க்கு வந்தோம். அங்கேருந்து 12 மணிக்கு வந்தோம். சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் என்ன பண்றது? வந்தா 1/4 மணி நேரம், வெளியில வந்தா 1/4 மணி நேரம் தான் வேலை, 1/4 மணி நேரம் தான் வேலை. நீங்க இங்க வந்து 1 மணி நேரம் ப்ராசஸ் அப்படியே ஆயிட்டோம். அண்ணனுக்கு திட்டுவாங்க. அப்படி சொல்லி கூட்டு வரணும். அடி 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிரும். வா போனது வந்துடலாம். நீங்க சரிங்க பாரு, வெளியில வந்தா ஒரே சத்தமா இருக்கு. உள்ள போனா அமைதியா இருக்கு. பெஸ்ட். உள்ள போலாம், வீட்டுக்கு போயிடலாம். உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கறதால பெஸ்ட். சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமே. வெளியினா கூட இதையும் பார்த்துட்டு இருக்கலாம் தான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அந்த சட்டத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு கதிர் பேசிகிட்டு இருக்கான் கீழே. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. அதாவது அக்கா டப்பிங் வேண்டாம், வாய்ஸ் ஓவர் வேண்டாம்னு கேட்குறீங்களே. இப்போ பார்த்துருப்பீங்களா வீடியோவில் எங்கே நம்ம ட்ராவல் பண்ணது, எங்கள் அம்மாட்ட பேசுனது, கதிர் காலேஜுக்கு போனதுலாம் பயங்கர நாய்ஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இந்த குயில் மயில் கூட காற்று கூட நமக்கு சதி பண்ணுது அதுக்காக. ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி விளாகை எடுக்கிறேன், அந்த மாதிரி வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃபேம். சப்ஸ்கிரைப்.